எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மதிமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக வைகோ அறிவித்திருக்கிறார். மதிமுக துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்தவர் மல்லை சத்யா. மதிமுக முதன்மை செயலாளராக துரை வைகோ பதவியேற்றது முதலே மல்லை சத்யாவுக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் இடையே மோதல் தொடங்கியது. இதையடுத்து கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக மல்லை சத்யா மதிமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். மேலும் மல்லை சத்யாவிடம் கடந்த 17ஆம் தேதி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்திருந்தார். இந்நிலையில் இது குறித்து மல்லை சத்யாவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அனுப்பிய கடிதத்தில், நீங்கள் அளித்த விளக்க கடிதத்தில் குற்றச்சாட்டுகளை மறுக்கவில்லை, அதற்கு விளக்கமும் அளிக்கவில்லை. தாங்கள் அளித்துள்ள பதில் ஒழுங்கு நடவடிக்கைகளை கைவிட முகாந்திரமாக இல்லை. தங்கள் மீதுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் உறுதியாகியுள்ளது. மதிமுக கொள்கைக்கும் மாறாக செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக செயல்பட்டதால் கட்சி விதிகளின்படி துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் என்ற தகுதியில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கி அறிவிக்கிறேன் என்று கடிதத்தில் வைகோ கூறியுள்ளார். மறுமலர்ச்சி திமுக இல்லை, மகன் திமுக மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து மல்லை சத்யா கூறியிருக்கிறார். இதில் எனக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இல்லை. மதிமுகவில் ஒழுங்கு நடவடிக்கை குழு இருந்ததாக எனக்கு இதுவரை தெரியாது. ஏற்கனவே தீர்ப்பை எழுதிவிட்டு போலி விசாரணை நாடகம் நடத்தியுள்ளனர். மதிமுக திராவிட கொள்கைகளின் பிரிவினைவாதிகளாக செயல்பட தொடங்கிவிட்டது. இது மறுமலர்ச்சி திமுக இல்லை, மகன் திமுகவாக மாறிவிட்டது. செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தநாள் விழா நடத்த உள்ளோம். அதில் எங்களின் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்போம். புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. திமுக மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக முதலமைச்சரின் வெளிநாடு முதலீடு குறித்த செய்தியை மழுங்கடிக்கவே இதை இன்று அறிவித்திருக்கின்றனர் என்று மல்லை சத்யா கூறியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.